வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். கொலை பண்ணிட்டு நான் கொலையே பண்ணலைன்னு நாடகம் ஆடின சைக்கோ கில்லர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே பயங்கரமாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைப்பீங்கள்ல, அது என்ன தப்பு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது தன்னோட பாய் ஃப்ரெண்டையே கொலை பண்ணி ட்ராலி பேக்கில் அடித்து ஜிப்பை போட்டு லாக் பண்ணி அதை பார்த்து சந்தோஷப்பட்ட ஃப்ளோரிடாவை சேர்ந்த சாரா பூன் அப்படிங்கிற இந்த ஒரு உமன் தான். சாரா பூன் அப்படிங்கிற இந்த உமனும் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டான ஜார்ஜும் ஃபன்னான கேம்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த கேமில் இவங்க அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டை ஒரு பெரிய ட்ராலியில் அடைச்சி வச்சு ஜிப்பை வச்சு லாக் பண்ணிட்டாங்க. அவரை திறக்கவே இல்லை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை இவங்க வீடியோவாக ரெக்கார்டும் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களுடைய ஃபோனில் இவங்க ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அவருடைய பாய் ஃப்ரெண்ட் அந்த பேகுக்குள்ளே இருந்துட்டு, தயவு செஞ்சு என்னை ஓப்பன் பண்ணி விடு, என்னால் மூச்சு விட முடியலை, ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, என்னால் மூச்சு விட முடியலை அப்படின்னு கத்திட்டே இருந்திருக்காங்க. ஆனால் சாராபுன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இறக்கமே இல்லாமல் அந்த ஒரு ட்ராலி பேக்கில் அடைச்சே வச்சுருந்துருக்காங்க. இவர் கத்த இவங்க சிரிச்சுட்டே இருந்திருக்காங்க, கிண்டல் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. நீ என்னை எவ்வளோ பேடாக நடத்தியிருக்க, அதனால தான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய பெட்டில் போயிட்டு தூங்கவும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இவங்க 911க்கு கால் பண்ணுறாங்க. அதாவது இது வந்து எமர்ஜென்சி நம்பர் அந்த ஊரில். ஸோ கால் பண்ணதுக்கப்புறம் எமர்ஜென்சி டீம்லேருந்து வந்ததுக்கப்புறமா இவங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி இன்றைக்கி காலையில் தான் நான் இந்த ட்ராலி பேக்கை பார்த்தேன், அதுக்குள்ளே என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் இறந்த நிலையில் சடலமாக இருக்கிறாங்க, இது பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு எமர்ஜென்சி டீம்லேருந்து என்கொயர் பண்ணும்போது இவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் லாஸ்ட் நைட்டில் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தோம் அண்ட் ஆல்சோ நாங்கள் ஹைட் அண்ட் சீக்கும் விளையாண்டுட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் எனக்கு போதை தலைக்கிறவே நான் பட்டுக்கு படுத்து தூங்கிட்டேன். அவன் என்ன பண்ணா ஏது பண்ணா எதுவுமே தெரில. கடைசியில் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ட்ராலிக்குள்ளே இவன் இருக்கிறது, அதுவும் இறந்த நிலையில் இருக்கிறது நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சாராபுன் சொன்ன எல்லா விஷயமும் நம்புற மாதிரி தான் இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே உண்மைதான் அப்படின்னு நம்பின இன்வெஸ்டிகேட் டீமுக்கு இவங்களுடைய ஃபோனில் இருந்த வீடியோவை பார்க்குற வரைக்கும் இது உண்மைன்னு தான் நம்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் சாராபுன் செஞ்ச ஒரே ஒரு தப்பு என்னென்னா, இந்த மாதிரி லாஸ்ட் நைட்டில் வீடியோ எடுத்தது தான். அதாவது அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் மூச்சு திணறினதில் கத்துனதும் இவங்க அதை பார்த்து நக்கலாகவும் கிண்டலாகவும் சிரித்ததும் அப்படியே ரெக்கார்ட் ஆகி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க தான் உண்மையான மர்டரர் அப்படின்னு ரிப்போர்ட்டும் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்களுக்கு கோர்ட் கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, உங்களுடைய லைஃப், அதாவது மீதம் இருக்கிற உங்களுடைய என்டையர் லைஃப் எல்லாத்தையுமே நீங்கள் ஜெயிலில் தான் கழிக்கணும், ஆனால் உங்களுக்கு ஒரு நாள் கூட பரோலே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்தில் சாராபுன் கொஞ்சமாக எமோஷன் ஆகி அவங்களுடைய எமோஷனலை அவங்களுடைய முகத்தில் காண்பிச்சிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது காலையில் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுற ஜுவானா பராக்கா அண்ட் நைட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முகம், அதாவது வயசான, அதாவது 90 வயசு 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா பார்த்து கொலை பண்ணுறவங்க தான் இந்த ஜுவானா பராக்கா அப்படிங்கிற சீரியல் கில்லர். 2003 வருஷம் மெக்சிகோ சிட்டியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிற ரொம்பவும் வயசான ஒரு ஓல்டு லேடி இருந்திருக்காங்க. அவங்க திடீர்னு அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து காணாமல் போயிருந்திருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுடைய டெட் பாடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் அவங்க அணிஞ்சிருந்த ஸ்டாக்கிங்ஸ் மூலமாகவே அவங்களுடைய கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்திருந்தாங்க. அதே சமயத்தில் அவங்க மேலே கத்தியால் குத்தப்பட்டும் இருந்தது. கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த மாதிரி அந்த சிட்டியில் ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களா இறந்து போய்கிட்டே இருந்திருக்காங்க. அதுவும் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அவங்கள கொலை செஞ்சதும் சாதாரண கொலை மாதிரி தெரியல. அந்த வயசானவங்க மேலே பயங்கரமான கோபத்தோடு அவங்க மேலே இருந்த ஒரு சரியான வெஞ்சன்ஸ் மூலமாக அவங்கள குத்தி கொலை பண்ண மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு வெஞ்சன்ஸோட யார் கொலை பண்ணியிருப்பா, ஏன் எல்லாரையும் கொலை பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு சம்மந்தமே இல்லை, அவங்க ரிலேட்டிவ்ஸும் கிடையாது, அப்படி இருக்கும்போது எப்படி, எதனால் அப்படின்னு சொல்லி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால போலீஸ் அவங்களுடைய ஸ்கெட்சஸ், அவங்களுடைய ப்ரொஃபைல்ஸ் அண்ட் அவங்களுக்கான தியரிஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் உருவாக்குறாங்க. அப்போ கூட கொலை செய்யப்பட்ட விதத்தெல்லாம் பார்க்கும்போது இதை ஒரு லேடி பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, ஒரு ஜென்ஸ் தான் பண்ணியிருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட போலீஸ் வந்து முடிவுக்கு வராங்க. ஆனால் அது எல்லாமே போய் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணமும் ஆகியிருந்திருக்கு. எப்படி அப்படின்னா, கடைசியாக இவங்க கொலை செஞ்ச 82 வயசான ஒரு ஓல்டு லேடி ஒருத்தங்களை இவங்க கொலை செஞ்சுட்டு அவங்களுடைய வீட்டு வாசலிருந்து வெளியே வர்றது சிசிடிவிலையும் பதிவாகி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்களை போலீஸ் கையும் களவுமா 2006 வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்க.
இவங்களுடைய பிளானே என்ன தெரியுமா, இவங்க ஒரு சோஷியல் ஒர்க்கர் மாதிரி, அதாவது ஒரு நர்ஸ் மாதிரி உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு முதல்ல அந்த ஓல்டு லேடிஸுடைய நம்பிக்கையை சம்பாதிச்சு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஜென்டிலாக அவங்களுடைய நர்ஸ் வேலையை காட்டிகிட்ருக்குறாங்க. அந்த சமயத்தில் அவங்க எதிர்பாராத சமயத்தில் அவங்கள கழுத்தை நெரிச்சு கொண்டுடுறாங்க. இப்போது கடைசியாக இவங்க கொலை பண்ண இந்த 82 வயசான ஓல்டு லேடி இருக்காங்க இல்லையா, அவங்கள அந்த ஜுவானா பராக்கா அப்படிங்கிறவங்க ஸ்டெதஸ்கோப்பை வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுடைய மோட்டிவ் என்ன, எதனால் இப்படி கொலை பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இவங்க கிட்டத்தட்ட 42 பேரை இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது, அதாவது டீனேஜாக இருக்கும்போது அவங்களுடைய சொந்த அம்மா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான மது வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜுவானா பராக்காவுடைய உடம்பை மற்றவங்களுக்கு விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஜுவானா பராக்கா. வளர வளர இவங்க இதில் மென்டலியும் ஃபிசிக்கலியும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனதுனால இந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லராக இவங்க அவதாரமும் எடுத்திருக்காங்க. காலையில் இவங்க WWE ரெஸ்லராகவும் பணிபுரிஞ்சிருக்காங்க, எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் நைட்டு இவங்களுக்கு வித்தியாசமான இன்னொரு முகமும் இருந்திருக்கு. இதனால் நிறைய பேர் கொலையும் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மெக்கான்சி ஷிரீலாவுக்கு 17 வயசு ஆகியிருக்கு. இவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எதனால் அப்படின்னா அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டையும் கார் கிராஷில் கொலை பண்ணியிருக்கிறதா இவங்க மேலே குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் இவங்க நான் கொலை பண்ணலை, இது யதார்த்தமாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இருந்த இன்னசென்டான விஷயங்களை இவங்க வெளியே வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இவங்களுடைய கார் கிராஷ் ஆனப்போ இருந்த CCTV கேமரா ஃபுட்டேஜை பார்க்கும்போது இவங்க தான் இதை கொலை பண்ணியிருக்கிறாங்க, பர்பஸாக இவங்க கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஆரம்பத்தில் இவங்க கார் ஓட்டிகிட்டு வரும்போது ரொம்பவே காமாக தான் கார் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா இவங்க ரைட் சைடில் டர்ன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 mph ஸ்பீடை இவங்க ஏற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க இருந்த கமர்ஷியல் பில்டிங்கில் அவங்களுடைய காரையும் மோத வச்சுருக்காங்க. அந்த சமயத்தில் காரில் எந்த ஒரு மெக்கானிக்கல் ஃபால்ட்டும் கிடையாது. இவங்களுமே காமாக தான் காரை ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. திடீர்னு இந்த மாதிரி காருடைய ஸ்பீடை வேகப்படுத்தி அவங்க எப்போவுமே வழக்கமாக போகாத ஒரு இடம் வழியாக போயிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது டவுட் ஆகி அதுக்கப்புறம் இவங்களை தரவாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார் கிராஷ் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க 2-3 தடவை இந்த வழியாக வந்து ஒத்திகையையும் பார்த்துருக்காங்க. இதுவுமே அந்த CCTV கேமராவில் பதிவாகி இருந்திருக்கு. ஸோ கோர்ட் சைடில் இருந்து எல்லா ஆதாரமுமே இவங்களுக்கு எதிராகவே இருந்ததுனால இவங்க கடைசியில் இவங்களுடைய குற்றத்தையும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கடைசியில் இவங்க அழுது பயங்கரமாக புலம்பியிருக்காங்க. நான் பண்ணது பெரிய தப்பு தான், எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உண்மையை ஒத்துக்கிட்டதுனால இவங்களுக்கு 15 வருஷம் சிறை தண்டனையும் அதே மாதிரி அதுக்கப்புறம் இவங்களுக்கு பரோலும் கிடைக்கும் அப்படின்னு ஜட்ஜ் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சின்ன என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, என்னால் வீடியோஸ் ரெகுலராக போட முடியல, அதனால் எல்லா வீடியோஸ்லேயுமே தினமுமே இவங்க வந்துட்டு எப்போ வீடியோ போடுவீங்க அப்படின்னு மறக்காமல் என்னோட சேனலை ஞாபகம் வச்சு கேட்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சின்னோ. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம் பண்ண நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.